இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் அணி அவங்க இருக்கிற குரூப் பியில் யார் செமிஃபைனல்ஸ்க்கு போக போகிறாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ண போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான ஆட்டம் நடக்க இருக்கு. அதாவது மத்தியானம் லாகூர் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஆப்கானிஸ்தான் அணி ஆஸ்திரேலியா அணியை எதிர்த்து ஏறக்குறைய இது ஒரு நாக் அவுட் மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட முக்கியமான ஆட்டத்தில் மோத போகிறாங்க. அந்த வகையில் ஏற்கனவே இங்கிலாந்து அணியை வீழ்த்தின ஆப்கானிஸ்தான் அணி அவங்க எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்தோம். முக்கியமாக இந்தியன் ஃபிளாகை ஆப்கானிஸ்தான் அணியின் பேர்கள் கையில் வச்சுக்கிட்டு இந்திய ரசிகர்களும் ஆப்கானிஸ்தான் ரசிகர்களும் பயங்கரமாக கொண்டாடி தீர்த்திருந்தாங்க. இது பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு பாகிஸ்தான் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நடக்க போகிற இந்த ஆட்டத்திலையும் ஆப்கானிஸ்தான் அணி அவங்க ஜெயிச்சிடக்கூடாது. முக்கியமாக பாகிஸ்தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்டம் கூட ஜெயிக்கல, செமிஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகல. அதனால ஆப்கானிஸ்தான் அணி அவங்க செமிஃபைனல்ஸ்க்கு உள்ள வந்தா அதை சொல்லியே பாகிஸ்தான் அணியை இன்னும் நிறைய பேர் ட்ரோல் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, நக்கல் அடிப்பாங்க. அதனால ஆப்கானிஸ்தான் அணி அவங்க மட்டும் செமிஃபைனல்ஸ்க்கு உள்ள போயிடவே கூடாது அப்படின்னு ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான செயல்ல தற்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது என்னதான் ஐசிசி கண்ட்ரோல் அவங்க கீழே இந்த மேட்ச் நடந்தாலும் ஆட்டம் நடக்கிற இடம் பாகிஸ்தான் அப்படிங்கறதால பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனையொட்டி நேற்று மாலை ரஷித் கான் ஒரு சோகமான பேட்டி ஒன்று அவர் கொடுத்திருக்காரு. அந்த வகையில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக இன்னைக்கு நடக்க போற ஆட்டத்தில் பாகிஸ்தான் அவங்க செஞ்ச மோசமான எதிரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல மொத்தம் லாகூர், கராச்சி, ராவல்பிண்டி இந்த 3 இடங்கள்ல அடுத்தடுத்து இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஆட்டம் மாறி மாறி நடந்துகிட்டே வந்தது. ஸோ இந்த 3 கிரவுண்டுக்கும் தனித்தனியாக தான் அம்பையர்களை நிர்ணயிச்சிருந்தாங்க. மேட்ச் ரெஃப்ரி, தேர்ட் அம்பையர் உட்பட தனித்தனியாக அம்பையர்கள் இருந்தாங்க. அதே போல இதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான் இங்கிலாண்டை வீழ்த்தினப்ப கூட லாகூர் இதே மைதானத்தில் தான் விளையாண்டிருந்தாங்க. ஆனா இப்ப ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான விளையாடுற ஆட்டத்தில் அம்பையர்கள் அதிரடியாக மாற்றப்பட்டிருக்கு. முக்கியமா 2 அம்பையர், தேர்ட் அம்பையர், மேட்ச் ரெஃப்ரி, இந்த 4 அம்பையர்கள்ல 2 பாகிஸ்தான் அம்பையர்கள் தற்போது இன்னைக்கு நடக்கிற மேட்சுக்காக அதிரடியாக மாற்றப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் ஆப்கானிஸ்தான் பிளேயர்கள் எல்லாரையுமே தற்போது கலக்கம் அடைய வச்சிருக்கு. அம்பையர்கள் மனசுல கரம் வச்சுக்கிட்டு அவங்க செயல்பட்டாங்கன்னா களத்துல எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை பத்தி தான் நேற்று இன்னைக்கு நடக்க போற இந்த மேட்சை பத்தி ரஷித் கான் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு. அதுல இதுவரைக்கும் இந்த லாகூர் மேட்ச்ல நடந்த எல்லா ஆட்டத்துக்குமே அம்பையர்கள் மாற்றப்படல. ஆனா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நாங்கள் விளையாட போற இந்த ஆட்டத்துக்கு மட்டும் அம்பையர்கள் எதுக்காக அதிரடியாக மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு ரஷித் கான் இந்த மேட்சை பத்தி பத்திரிகையாளர்கள் சந்திப்புல பேச வந்திருந்தப்ப இந்த கேள்வியும் நடுவில் அவர் எழுப்பியிருந்தாரு. ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப இன்றைய ஆட்டத்தில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு மறைமுகமாக அவங்க செயல்படுறாங்க. ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சா பாகிஸ்தானுக்கு ரொம்ப பெரிய ஒரு அவமானம், அசிங்கமாகவும் அவங்க அதை கருதுறாங்க. ஆனால் விட்டு கொடுக்காத நம்ம இந்தியா ஐசிசி சேர்மனாக இருக்கிறதே ஜெய்ஷா அவர்கள் தான். இந்த டோர்னமெண்ட்ல ஏற்கனவே திட்டமிட்டபடி தான் எல்லாம் நடக்கணும், நடுவில் எதையும் மாற்றக்கூடாது அப்படின்னு நேற்று ஒரு ட்வீட் ஒன்னையும் ஜெய்ஷா அவர்கள் போட்டிருக்காரு. ஸோ அதன்படி ஆப்கானிஸ்தானை வீழ்த்தத்துக்காக பாகிஸ்தான் அவங்க போட்ட திட்டம் தற்போது படுதோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் அணி ஆஸ்திரேலியா அவங்கள வீழ்த்தி செமிஃபைனல்ஸ்க்கு உள்ள நுழைவாங்களா? உங்க கருத்தை சொல்லுங்க.